என் அன்பு பிள்ளையே, தன்னம்பிக்கையோடு இரு. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு. பயந்து ஒளியாதே. எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குழந்தையே. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இதற்கெல்லாம் முடிவே இல்லை. இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும். இன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய். விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்ட பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். இனி கவலை எதற்காக? எதற்காக இந்த பயம்? அப்பா நான் இருக்கின்றேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள் இதில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றா. உன்னை கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகின்றா. தைரியமாக இரு, ஜெயிக்கப் போகின்றா. உன்னை தேடி நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ என்னை வரவேற்க தயாராக இரு தங்கமே. உன்னை மகிழ்விக்கவே நான் வருகின்றேன். உன் கர்ம பலன்களை விலக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகின்றேன். கவலைப்படாமல் இரு. என்னை வரவேற்க தயாராக இரு. உன்னை தேடி நான் வரப்போகின்றேன். அதுவரை பொறுமையாக இரு. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைத்தான் வாழ்க்கை குழந்தையே. அப்பா நான் இருக்கின்றேன். வாழ்க்கையில் ஒருபோதும் கவலை கொள்ளாதே. உனக்கு வரவேண்டிய கடன், பணம், பதவி உயர்வு, வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம் அனைத்தும் கூடிய விரைவில் உனக்கு கிடைக்கும். நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. நீ எதை தேடினாலும் முதலில் இறைவனை தேடு. அவனுக்கு தெரியும் நீ எதை தேடுகின்றாய் என்று. நிச்சயம் அவனே தருவான். நீ எதையும் தேட தேவையில்லை குழந்தையே. பணத்தை நம்புகின்றவன் தான் பயந்து கொண்டே இருப்பான். கடவுளை நம்புகின்றவன் எங்கும் எதற்கும் என்றைக்குமே பயப்பட மாட்டான். வாழ்க்கையில் ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டதா? நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவன் ஆகிவிட்டான். எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் நோட்டமிட்டு கொண்டிருக்கும் விதிக்கு தெரியும் அடங்கும் நாள் தொலைவில் இல்லை என்பது. எத்தனை சொந்தங்கள் வந்தாலும் கணவனுக்கு மனைவித்தான், மனைவிக்கு கணவன்தான். அதற்கு இணை வேறு எதுவும் இல்லை. விழுதுகள் மரத்தை தாங்கலாம், வேர் மட்டுமே அதை வாழ வைக்க முடியும். கணவன் மனைவி என்னும் உறவு அதை போலத்தான் குழந்தையே. யார் மீதும் உன் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை. அமைதியாக கடந்து செல். நடப்பது நடக்கட்டும். எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வது தான் இந்த வாழ்க்கை. நல்ல மனங்கள் தான் செய்யாத தவறுகளுக்கு தண்டனைகளை நிறைய அனுபவிக்கும். ஆனால் கடவுளின் அருட்பார்வை எப்போதும் அவர்கள் மீதுதான் அதிகமாக இருக்கும். மரத்தில் உதிரும் இலைகள் போல் நீ கடந்து வந்த துன்பத்தை மறந்துவிடு. மரத்தில் மலரும் பூவை போல் உன் இன்பங்களை மலர்ந்து கொண்டிரு. கடந்து போன பாதி வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் கஷ்டத்திற்கு பஞ்சம் இருக்காது. மீதி வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டால் சந்தோஷத்திற்கு வழியே இருக்காது. அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்னவென்று வலிகளால் உணர்த்தும். உனது வலி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உன்னால் பிறருக்கு வலி இல்லாமல் வாழ். உனக்கான பலன் என்றும் உனக்கு உண்டு குழந்தையே. நேர்மையாக இருந்தால் நீ யாருடைய அதட்டலுக்கும் அஞ்ச தேவையில்லை. எதற்காகவும் யாரிடமும் ஒருபோதும் கெஞ்சவும் தேவையில்லை. வாழ்வது சுலபம், அதிகம் யோசிக்காத வரை. எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே. நீ விலகி சென்றாலும் உன்னை அது தேடி வரும். குழந்தையே, உலகிலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டுமே. உன் தவறு உன் மனசாட்சியினால் உடனே கண்டிக்கப்படுமானால் நீயே உயர்ந்தவன் ஆவாய். வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்கு அல்ல, உன்னில் மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்குத்தான். கடந்து போ, இல்லை கண்டு கொள்ளாமல் போ. அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே. தர்மம், உண்மையான மகிழ்ச்சி நாம் சம்பாதிக்கும் பணத்தில் இல்லை, அதில் எவ்வளவு தர்மங்களை செய்கின்றோம் என்பதில் அடங்கி இருக்கின்றது. நீ அன்பாக இருப்பதை விட உண்மையாக இருக்கின்றாய் என்பதே மிக முக்கியம். ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை மட்டுமே.
உங்களை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உங்களை பற்றிய பொய் வதந்திகளே. ஒருவரை மன்னிக்கும் அளவிற்கு நல்லவராக இரு. ஆனால் அவர்களை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதே. கடந்து போ, ஆனால் கற்றுக்கொண்டு போ. அடுத்த நிமிடத்தை கூட நாம் ஆள முடியாதென்பதே நிஜம். இதில் தேவையற்ற திமிர், வெறுப்பு, ஆணவம் போன்ற குப்பைகளை சுமக்க வேண்டாம். அன்பாக இரு. ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே. உண்மையால் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள். பாவத்தை சேர்த்தவன் பணக்காரன், பாசத்தை சேர்த்தவன் பைத்தியமாகி விடுகின்றான். இந்த கலிகாலத்தில் சிங்கமே ஆனாலும் இளமை போனால் தன் பலத்தை இழந்தே தீரும். அன்பு குழந்தையே, இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம், ஆனால் ஒருபோதும் தாழ்ந்து போவதில்லை. ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை சாதிப்பதில்லை. எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதை விட எதுவும் தெரியாது என்று தெளிவாக இரு. உண்மையான அன்பு உள்ளவர்கள் விலகி செல்ல விரும்புவதில்லை, விட்டு கொடுத்தே செல்கின்றார்கள். அன்பை மட்டுமல்ல, அனைத்தையும் தான். எல்லா பயணமும் நாம் நினைத்த இடத்தில் முடிவதில்லை. வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையில் பல பாடங்களை நமக்கு கற்றுத் தருகின்றன. உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடப்பவற்றை அமைதியாக கவனிக்க தொடங்கினாலே நீ எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்கும். குழந்தையே, எல்லாமே கைவிட்டு போகின்றதே என்று கவலைப்படாதே. இலைகள் அனைத்தும் உதிர்ந்தவுடன் தான் மீண்டும் துளிர் விடுகின்றது மரம். அதற்காக மரம் வருத்தப்படுவதில்லை. மனிதர்களுக்கும் இலையுதிர்காலம் உண்டு குழந்தையே. சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக விலகிவிடுவதே நல்லது. பொய் பேசும் திறமையை வைத்துக்கொண்டு பலருடைய வாழ்க்கையை எளிதில் நாசம் செய்கின்றார்கள் சில போலியான உறவுகள். இவர்களிடம் சற்று விழிப்புடனே இரு தங்கமே. அமைதியால் விலகுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். உனக்கென்று உரிய ஒன்று உன்னை தேடித்தானாகவே வரும். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. அன்புடனும் உண்மையுடனும் என்னை அழைப்பவர்களுக்கு அருகில் எப்போதும் நான் இருப்பேன். உங்களின் தேவைகளுக்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் மற்றவர்களின் உண்மையான அன்பிலும் உணர்விலும் விளையாடாதீர்கள். அதைவிட துரோகம் எதுவும் இல்லை. நல்லதை எதிரி சொன்னாலும் கேள், கெட்டதை நண்பன் சொன்னாலும் கேட்காதே. எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு மெழுகுவர்த்தி போலத்தான் குழந்தையே. தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒளி மட்டுமே தெரியும். அருகில் சென்று பாருங்கள், அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது தெரியும். உன்னை அவமானப்படுத்தியவர்களை படியெல்லாம் வாங்க வேண்டாம். அவரை பார்க்கும் போதெல்லாம் தலை நிமிர்ந்து கண் பார்த்து ஒரு சிரிப்பை பரிசலி, அது போதும். கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு. என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள், பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள். இனி எங்கு தேடி ஓடினாலும் கிடைக்காதது கடந்து போன வாழ்க்கை. அதை ஒருபோதும் நினைக்காதே. நிகழ்காலத்தில் வாழ பழகு குழந்தையே. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோள் கொடுத்தவர்களை என்றும் மறந்து விடாதே. பொறுமை ஒரு பொழுதும் தோற்பதில்லை, பொறாமை ஒரு பொழுதும் ஜெயிப்பதில்லை. சிரித்துக்கொண்டே கடந்துவிடு. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான். ஏன் வைரமே, அலைக்கழிக்கும் மனக்கடலை அமைதி செய்து உன் மனதினை செம்மைப்படுத்தவே நான் இருக்கின்றேன். என்னை எப்போதும் நினைவுபடுத்திக்கொள். செய்யும் தவறுகள் வெளியே தெரியாதவரை இங்கு எல்லோரும் உலகமகா உத்தமர்கள் தான் குழந்தையே. அறிவை விட தைரியத்தால் தான் பெரிய பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுகின்றன. மகிழ்ச்சியை விட மறதித்தான் தேவைப்படுகின்றது நீ நிம்மதியாக வாழ்வதற்கு. உன் கர்மத்தை உனக்கு பதிலாக நான் சுமக்கின்றேன் குழந்தையே. நான் சாட்சியாய் மட்டுமே இருப்பேன். நானாக எதையும் செய்ய மாட்டேன், யாரிடமும் எதையும் செய்விக்கவும் மாட்டேன். இருந்தாலும் அனைவரும் என்னையே பொறுப்பாளி ஆக்குகின்றனர். துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் கர்மத்தை உங்களுக்கு பதில் நான் சுமப்பேன். நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து விடுபட நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். நல்லதை மட்டுமே நான் நடத்துவேன்.
எல்லாம் சாகி பார்த்துக் கொள்வார். எல்லா சுமையும் சாய் சுமப்பார். விடுதலையும் உனக்கு தருவார். வருத்தத்தை விடு, பொறுமையாயிரு. வழி சொல்வார் ஸ்ரீ சாயி என்று. என் மீது நம்பிக்கையாயிருக்கும் என் குழந்தையை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னிடம் கசப்பான துன்பங்கள் நெருங்கிட ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே. உலகில் தானாக முன்னேறியவர் என்று யாரும் இல்லை. நீ உழைக்க தயாராக இருந்தால் சிலர் உனக்கு உதவ தயாராக இருப்பார்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல. சந்தேகம் தீரும் வரை சிலவற்றை நீ சகித்துக்கொள். சில நாளிலேயே தவறுகள் நிச்சயம் வெளிப்படும். வலி கொடுக்கும் உறவை விட உனக்கு வலிமை கொடுக்கும் உறவை நேசி. ஒதுக்கப்படுகின்றாய் என்று தெரிந்தவுடன் ஒதுங்கிவிடு. காரணம் ஒருபோதும் கேட்காதே. காயப்படுத்துவதற்கே உருவாக்கி வைத்திருப்பார்கள் பல காரணங்களை. காலம் கடந்து போன பிறகுத்தான் உணர்கின்றார் நீயும் சுயநலமாக இருந்திருக்கலாமோ என்று. சுயநலம் உனக்கு வேண்டாம் தங்கமே. நீ சாயியின் பிள்ளை. பொதுநலமாகவே இரு. அமைதியாக விலகுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம் குழந்தையே. தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசம் அல்ல, சுயநலம். நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன். கவலையை விடு. எல்லா விதத்திலும் உன்னை நான் கவனித்துக் கொள்கின்றேன். உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு. என் சித்திரமும் உன்னிடம் பேசும் வல்லமை கொண்டது குழந்தையே. முயற்சித்து பார். மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கின்றது. அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும். உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது கிடைக்கும் காலம் வந்துவிட்டது. நீ எங்கு சென்றாலும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். நீங்களும் கைவிட்டு விட்டீர்களா என என் மீது வருத்தமாக உள்ளாயா? நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. உறுதியாக சொல்கின்றேன், கேட்டுக்கொள். இந்த வியாழன் நீ வைத்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். மன்னிக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் அழகாகத்தான் தெரியும். என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள். இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் இழந்து விடாதே. அன்பு குழந்தையே, ஒரு கெட்ட விஷயத்திற்கு எதிர்வினையாக ஒரு கெட்டதை ஒருபோதும் செய்ய வேண்டாம். அதற்கு பதிலாக நன்மை செய். அது அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள கெட்டதை அழிக்க வல்லது. விழும்போது நகைப்புக்குரியவராக இருந்தாலும் எழும்போது வியப்புக்குரியவராக எழ வேண்டும். தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமே இல்லை. துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதல் படி. உன்னால் முடியாதென்று யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவர்களை அல்ல, உன்னை நம்பு குழந்தையே. உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அன்றிலிருந்து இன்று வரை நான் ஷீரடில் இருந்து கொடுக்கும் உதி எல்லா நோய்களுக்கும் மருந்தாக இருக்கின்றது. தினமும் நெற்றியில் உதியை இட்டுக்கொள். நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன். அமைதியாக இரு. இன்று உன்னை அவமானம் செய்தவர்கள் ஒரு நாள் உன்னை தேடி வந்து உதவி கேட்கும் காலமும் நேரமும் கண்டிப்பாக வரும். எந்த அவமானத்தையும் வழியாக எடுத்துக் கொள்ளாதே. பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறும் வழியை நீயே உருவாக்கு. உன் வாழ்வை கோபுர கலசமாக உச்சத்தில் உயர வைப்பேன். இறைவன் நேரில் தெரிவதில்லை, ஆனால் ஏதோ ஒரு உருவத்தில் உன் கூடவே இருந்து உன்னை காத்து கொண்டிருக்கின்றார் என்பதை மறந்து போகாதே. உண்மை இல்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதை நமக்கு நல்லது குழந்தையே. விலகுபவர்களை விட்டுவிடு. வருபவரை ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கை என் கையில். நீயும் உன் குடும்பமும் என் முழு பொறுப்பு. நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் குழந்தையே. உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள், அதனால் நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றா. என் மீது நம்பிக்கை வை. உன்னை எந்த ஒரு பெரிய ஆபத்திலிருந்தும் நான் பாதுகாப்பேன். நீ கவலையின்றி இரு. முயற்சிகள் தோற்று போகின்றதா? தளர்ந்து விடாதே. கொஞ்சம் வருந்திவிட்டு மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன். விதை கூட இங்கு விழுந்து தான் எழுகின்றது தங்கமே. தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும். நம்பிக்கை இருந்தா உனக்குரியது உனக்குத்தான். அதை எப்படியானாலும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். நம்பிக்கையுடன் இரு. என்னை மீறி எதுவும் நடக்காது என்பது மட்டும் நினைவில் இருக்கட்டும். உன் விருப்பத்திற்கு ஏற்பத்தான் நடக்கும் குழந்தையே. உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் ஒருபோதும் இருள் சூழாது. யாரையும் திட்டாதே, சாபமிடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைத்தே தீரும். இதுவும் கடந்து போகும் என்பதை விட
இதுவும் பழகி போகும் என்பதை வாழ்க்கைக்கு சரியாக பொருந்துகின்றது இந்த கலிகாலத்தில். நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ ஒருபோதும் நிம்மதி இழக்காதே. உன் நன்றியை மனிதர்கள் மறந்து போகலாம், ஆனால் தெய்வம் ஒரு நாளும் மறக்காது குழந்தையே. கல்லால் அடிக்கும் காயங்களை விட சொல்லால் அடிக்கும் காயங்களுக்குத்தான் வலிகள் அதிகம். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என யோசிப்பவர்கள் வாழ்க்கையை வாழ தெரிந்தவர்கள். என் வைரமே, நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய். உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்தது. இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றார். நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன். தைரியமாக நம்பிக்கையோடு நட. வெற்றி உனதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.